நண்பர்களாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆழமான நட்பு வந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வந்து வெவ்வேறு வம்புகளில் கொண்டு போய் முடிய நட்பு. அதனால தான் எங்களை மாதிரி வயசானவங்க இந்த வேலைக்கெல்லாம் போறவே இல்லை. இப்பெல்லாம் கேட்கணுன்றது சென்னையில இருந்து திருச்சிக்கு வந்து அவருடைய கருத்தை சொல்லுவார். மீண்டும் நம்ம இங்க திரும்ப வந்துருவோம். ஏன்னா ஏற்கனவே பல்பு இருந்துருச்சு. சுருக்கமாக பேசுவார். நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க. I am Jayaprakash Verma, President, Rotary Club of Dalmia. Sarve bhavantu sukhina. Everybody should be happy. Sarve santu niramaya. Nobody should have any disease. Everybody should be away from disease. Sarve bhadrani pashyatu. Everybody should think well. Ma kaschit dukh bhav bhavet. Nobody should have any show. This is the philosophy we have been nursing from the time immemorial. Rotary Club is doing nothing but this philosophy. Rotary Club is rendering service so that nobody should have any sorrow, nobody should have any disease, nobody should have any difficulties in life. I have taken this mic only to tell you that without investing money also we can do a lot of service to the society. What we have seen in Dalmiapuram, we organized one meeting with the girl students, teenagers who were students of class 10 and 11. To my surprise, I have found, my Rotary members of Dalmiapuram have found, these teenagers are totally ignorant about health and hygiene. I will request every Rotary Club of District 3000 to please arrange meetings with qualified doctors to educate the teenagers about health and hygiene. This will be a very big service to them. Thank you. Thank you. சொந்தம் புதுக்கோட்டை ரோட்டரி ரோட்டரி என்ற உயர்ந்த கட்டிடத்திற்கு அஸ்திவாரமாக வழங்குவது நட்புதான். ஆனால் அஸ்திவாரம் மட்டுமே கட்டிடம் விடாது, அந்த கட்டிடத்திற்கு பயன்பாட்டையும் பெருமையும் தெரிவித்து விடாது. அந்த கட்டிடத்திற்கு பயன்பாட்டையும் பெருமையும் தெரிவித்துள்ளது குறைந்த அளவு ஆழத்தில் கட்டக்கூடிய அஸ்திவாரத்தின் மேலே கட்டக்கூடிய உயரமான மாளிகையாகிய சேவைதான் என்பதை மிக அருமை, மிக அருமை. நேரம் கருதி இவர்கள் இரண்டு பகுதியும் சுருக்கமாக நீங்கள் தலைப்பு விட்டு மாறி போயிட்டு நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ரோட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது நட்பா சேவையாங்கிறது தான் கேள்வியே தவிர ரோட்டினுடைய சிறப்புக்கு காரணம் நட்பா சேவையா அல்ல. ரோட்டினுடைய சிறப்புக்கு சேவைதான் காரணம், சிறப்புக்கு உங்களுடைய சிறப்பான வரலாறு முக்கியம். ஏனென்றால் அந்த வரலாறு தான் தொடர்ந்து கொண்டு போகும் அவங்க சொல்றாங்க. சிறப்பு முக்கியம் அப்படிங்கிறாங்க. இல்ல இந்த நட்பு தான் இங்கே நண்பர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்கிறத நாங்க சொல்றதுக்காக சொல்றேன். நான் ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை இங்கே சொல்ல விரும்புறேன். நான் என்னுடைய பொண்ணுக்கு வரம் பார்த்துட்டு இருக்கேன். எங்க இருந்து எந்த 8 டிஸ்ட்ரிக்ட்ல எங்க போனாலும் நம்மளுடைய நண்பர்கள். இதுதான் எங்க ரோட்டில் நிப்பாட்டி வச்சிருக்கு. அவங்க குடும்ப நட்பை சொன்னாங்க. சித்ரா அவங்க குடும்ப நட்பை சொன்னார்கள். குடும்பத்தில் இருக்கிற பாசம் எங்கள்கிட்ட இருக்கிற நட்பு தான் இந்த ரோட்டில் எங்களை நிப்பாட்டி வச்சிருக்கு. எங்களை பார்த்து தான் நிறைய பேர் பொறாமப்பட்டு இயக்கத்துக்கே வந்துட்டு இருக்காங்கிறது உண்மை. நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக என் மகளுக்கு வரம் பார்த்து கொண்டிருக்கிறேன். மாப்பிள்ளையை பார்த்து விட்டோம். அவர் எல்லா தகுதியும் சரியா இருக்கு. மாப்பிள்ளையை பற்றிய விவரங்களை விசாரிக்க வேண்டும். அப்ப நான் என்னுடைய நண்பர் எங்களுடைய முன்னாள் தலைவர் துறையூரில் இருக்கிற ராஜாராம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டேன். அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கணும்னு சொன்னேன். அவர் உடனே சொன்னார், அவருடைய தங்கச்சி என்னோட என் மகளோட படிச்சது, அந்த குடும்பத்தை பற்றி தெரியும் எனக்கு, இருந்தாலும் நான் இன்னும் விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லி 2 நாட்கள் கழித்து விசாரித்து சொன்னார்கள். அதே போல முன்னாள் தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களை அங்கே தொடர்பு கொண்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க இங்க சொன்னாங்க, அவங்க என்ன எனக்கு நல்லா தெரியும், அவங்க நல்லா குடும்பத்துல எங்க மாப்பிள்ளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன போது உண்மையிலே நான் அங்க போய் நான் எந்த வேலையுமே செய்யல. என்னுடைய நண்பர்கள் ராஜாராம் தட்சிணாமூர்த்தி போன்றவர்கள், அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற PS கருப்பையா போன்றவர்கள் எனக்கு அந்த செய்தியை தந்து நான் அங்கே நான் போகாத துறையை என்னுடைய நண்பர்களை இங்கே நிறைவேற்றி
இருக்கிறார்கள். ரோட்டரி ஹெல்ப்ஸ் டு கனெக்ட். மிக அருமையாக சொன்னார், மிக மிக அருமையாக சொன்னார். இது பல நேரங்களில் இருக்கிறது. ஈவன் அவர் பாஸ்டர் சொல்லும்போது சைல்ட்லெஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். இது போல 10 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிற ரோட்டரி நண்பர்களுக்கு கேட்டால் அனைவரும் 2-3 நல்ல உதாரணங்களை சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய நம்ம ரூல்ஸ்ல வந்து கிளாசிபிகேஷன் என்று வைத்திருக்கிறோம் அல்லவா, அதனால எல்லா துறையை சார்ந்தவர்களையும் சேர்ந்து பழகிறதுக்கான அது ஒரு முக்கியமான ஆங்கிள் டு ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப எங்க கிளப்ல பாத்தீங்கன்னா எங்க குடும்ப வக்கீல், என்னுடைய டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், என்னுடைய சார்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் எங்க கிளப் மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் கிளப்ல வந்த பிறகு அறிமுகமாகி, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ்ல நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சி போறப்போ நமக்கு கிடைக்கலையாது. நட்பு பாலத்தை மட்டும் உருவாக்கவில்லை, ரோட்டரி நம்முடைய வியாபாரத்தை பெறுவதற்கு உதவுகிறது. அடுத்ததாக தோழி பேசுவார்கள். அதோடு இதை நான் பிறகு சமர்ப்பிக்கிறேன். சொல்லுங்க. நாம் பேசிக் கொண்டிருப்பது என்ன? வாழ்வின் ஆதாரம் நட்பா சேவையா அல்ல, ரோட்டரியின் வளர்ச்சிக்கு ஆதாரம் நட்பா சேவையா என்பதுதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டரி இவ்வளவு பெருசாக வளர்ந்து இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால் சேவைக்காக தான் அத்தனை பேரும் இருக்கிறோம். இந்த டிஸ்கான் கான்ஃபரன்ஸ்ல எத்தனை ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசினாங்க, எத்தனை ஸ்பீக்கர்ஸ் சர்வீஸை பத்தி பேசினாங்க. சர்வீஸ் தான் ரோட்டரியின் ஆதாரம், இந்த வளர்ச்சிக்கு ஆதாரம். நமக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே ரோட்டரியினால் தான். சர்வீஸ் above self, ஃப்ரெண்ட்ஷிப் செல்ஃபுக்காக, சர்வீஸ் அதையும் தாண்டி அதற்கு மேல் நாம் ஒரு மனிதராக இருக்கும் அந்த நம்மளுடைய அந்த நோக்கத்தை நமக்கு மட்டுமாக இல்லாமல் நம்மை தாண்டி பிற மனிதர்களுடைய வாழ்க்கையை தொடுவதற்காக தான் சர்வீஸ். அதனால் நாம் நம்மை பற்றி மட்டும் நினைத்துக் கொண்டால் கட்டாயமாக ஃப்ரெண்ட்ஷிப். நம்மளையும் தாண்டி இந்த உலகத்தை பற்றி நினைக்கும் பொழுது சர்வீஸ் தான் இந்த ரோட்டரியின் வளர்ச்சிக்கு ஆதாரம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு ரோட்டேரியனும் பெருமை கொள்வது எதற்காக, எதை பற்றி நாம் பெருமை கொள்கிறோம்? ஒரு ரோட்டரியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பெருமை கொள்கிறோமா, அல்லது இப்ப அவர் வந்து சொல்லிக் கொண்டு போனார் நாங்கள் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணினோம், இவ்வளவு பெரிய வாழ்க்கைக்கு இத்தனை பேரோட வாழ்க்கையை நாங்க வந்து ஹெல்ப் பண்ணினோம், அவங்க உயிர் இழந்த பிறகும் நாங்கள் அவருக்கு வந்து சேவை செய்கிறோம் என்று சொன்னார்கள். நாம் ஒவ்வொருவரோட மனதிலும் இருக்கிற பெருமை என்ற விஷயம் என்னவென்றால் நாம் செய்யும் சேவை தான். அதனால் ரோட்டரியின் வளர்ச்சிக்கு சேவையே மையம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதுல வந்து மிக அருமையாக ஏன் இப்படிப்பட்ட விவாதம் இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போன்றதுதான் சேவையும் நட்புறவானது. இதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. 80களிலும் 90களிலும் அதற்கு முன்னாலாம் ரோட்டில் சேர்த்துப்பாங்க நாங்கள் எதிர்பார்த்த காலத்தில் இருந்தது போய் இன்றைக்கு மாறிவிட்டதால் எதற்கு ரோட்டரிக்கு போக வேண்டும் என்ற கேள்விக்குறி வந்துவிட்டது. காரணம், we have too many competitions for us. என்ன இருக்கிறது? பலவிதமான தொலைக்காட்சி சேனல்கள் இருக்கிறது, இன்டர்நெட் இருக்கிறது, இன்றைக்கு பெரிய பெரிய சினிமா தேட்டர்கள் இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள். இதற்கு இடையே என்னால் ரோட்டரிக்கு நேரம் கொடுக்க முடியுமா, ரோட்டரிக்கு வர முடியுமா என்பதுதான் நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். இன்னைக்கு ரோட்டரி பன்னாட்டு தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க, பிகெஸ்ட் சேலஞ்ச் ஃபார் ரோட்டரி கம்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ். இத்தனை காம்படிஷன் இடையில எப்படி ஒரு ரோட்டரியை நீங்க அழைச்சு கொள்ள முடியும்? இவர்கள் சொல்வார்கள், ரோட்டரிக்கு வந்தால் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், நண்பர்கள் கிடைக்கும் போது உன்னுடைய உலகம் சுருங்கி உன்னால் நினைத்ததையெல்லாம் நீ பெற முடியும் என்று அழகாக பாடினார்கள். இவர்கள் சொன்னார்கள், வெறுமனே நண்பர்களை மட்டும் அழைத்து வந்து என்ன பிரயோஜனம்? அங்கு பேசும்போது ஒரு நண்பர் சொன்னார், வந்த மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டாங்களே, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம 2.5 மில்லியன் ரொட்டேரி செலவாக இருக்க வேண்டும். 1.2 இருக்கு. உலகத்திலே 1+1=1 கணக்கு போடுற ஒரே அமைப்பு ரோட்டரி தான். ஏன்னா நான் சேரும்போது 1.2, 2000 1.2, 2000 2011 வரைக்கும் ஆட் பண்ண மெம்பர்ஸ் 1.2 கூட்டினா எவ்வளவு? 1.2 தான். ஏன் என்று சொன்னால் வெறும் நட்பு என்ற அடிப்படையில் வருகிறவர்களும் தங்கிவிட மாட்டார்கள். அவர்களுக்கு ஆதாரமாக நீங்கள் எதையாவது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சேவை முக்கியம் என்பதை மிக அழகாக தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் இது 2 மட்டுமல்ல ரோட்டரி நண்பர்கள், நாம் 2 பக்கம் தான் பார்த்திருக்கிறோம். The core values of Rotary என்று நம்முடைய founding fathers மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ரோட்டரி என்பது core values. ரோட்டரியில எல்லா மாற்றங்களும் ஏற்படும், மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மாறாதது ரோட்டரியோட 5 core values என்று சொல்வார்கள். என்ன அந்த 5 core values? சர்வீஸ், ஃபெலோஷிப்,
ஃபெலோஷிப்ல எல்லாம் கும்பலா சேர்ந்து தண்ணி போடுறது இல்லை. கும்பலாக சேர்ந்து செய்கிற எல்லா வேலையும் ஃபெலோஷிப். கும்பலாக சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினாலும் ஃபெலோஷிப், கும்பலாக சேர்ந்து பாட்டு பாடினாலும் ஃபெலோஷிப். இரண்டாவது கோர் வேல்யூ ஃபெலோஷிப். மூன்றாவது கோர் வேல்யூ இன்டெகிரிட்டி. நான் நேர்மையானவனாக இருப்பேன். ஒரு ரொட்டேரியனை நம்பி ஒரு ரோட்டரி டாக்டர் சென்றால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வெண்டிலேட்டரை வைத்து என்னை ஏமாற்றி விடுவார் என்று நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த ரோட்டரி டாக்டருக்கு தெரியும், போதுமப்பா போய் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ள என்று சொல்லுவார். ஆகவே இன்டெகிரிட்டி இன் மை பர்சனல் லைஃப், இன் மை ப்ரொஃபஷன். நான்காவது மிக முக்கியமானது, என்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். சாதாரணமானவர்களையும் சிறப்பானவர்களாக மாற்றக்கூடிய திறமை ரோட்டரிக்கு உண்டு. மறந்து விடாதீர்கள். எல்லாவற்றையும் விட முக்கியம், உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு ரோட்டரி உதவி செய்கிறது. சாதாரண பேசவே தெரியாதவர் இவரெல்லாம் எப்படியா பிரசிடென்ட் ஆகி எப்ப நடத்த போறாங்க நாங்க பார்த்தவர்கள் எல்லாம் வருஷம் முடியும் போது இவர் எப்பயா மைய விளப்புறாரு அப்படி அங்க இருக்கிற தோழர்கள் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆகவே ரோட்டரி உங்களை மேம்படுத்துகிறது. இந்த நான்கு ஐந்தாவது முக்கியமான கோர் வேல்யூ தான் சகோதரி சொன்னது போல டைவர்சிட்டி. ரோட்டரியில் மட்டும்தான் பன்முகங்களை பார்க்க முடியும். எப்படிப்பட்ட உலகம் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள். எப்படிப்பட்ட உலகம் இருக்க வேண்டும்? ஜாதி வேண்டும், ஜாதி மதம் மொழி இனம் இந்த எந்த விதமான பவுண்டரிஸ் இல்லாத ஒரு உலகம் வேண்டும் என்று பார்த்தார்கள். நடக்கவில்லை, இன்றுவரும் நடக்கவில்லை, எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அங்கே எந்த விதமான பிரிவினைகளும் இல்லை என்று சொன்னால் அது ரோட்டரியில் மட்டும்தான் இருக்கிறது. எத்தனை முகங்கள்! இவர்களெல்லாம் இந்த ஜாதியினர்கள், இவர்களெல்லாம் இந்த மொழியினர்கள், இவர்களெல்லாம் இந்த இனத்தினர்கள் என்று பார்க்கின்றோம். என் கண்களுக்கு தெரிவதெல்லாம் இதெல்லாம் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், என்னுடைய ரோட்டரி நண்பர்கள் என்று தெரிகிறது. ஆகவே நண்பர்களே, நான் சொல்வது என்னவென்று சொன்னால், Rotary should always revolve around this 5 core values. அதனால்தான் அவர்கள் 1, 2, 3, 4, 5 என்றதை சொல்லவில்லை. அவர்கள் இதை ஒரு வரிசையில் தான் போட்டார்கள், ஒரு வட்டத்திலே தான் போட்டார்கள். ஆகவே எது முதல் என்று சொல்ல முடியாத வகையிலே இருக்கிறது. சரியாக 45 மணித்துளிகள் நாம் மிக அழகாக இந்த பொருளை எடுத்து விவாதித்துவோம். எது முக்கியம் என்பது, எது முக்கியம் என்பது இங்கே கேள்வி அல்ல. எதை நாம் நம்முடைய ரோட்டரி சங்கத்திற்கு கொண்டு செல்ல போகிறோம், எதை நாம் நம்முடைய சங்கத்திலே இருக்கின்ற உறுப்பினர்களை கொண்டு செல்ல போகிறோம் என்பது மிக முக்கியம். மிக தெளிவான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்ட தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, மிக அழகாக அருமையாக நாங்கள் பேசுவதை கேட்டு அவ்வப்பொழுது எங்களுக்கு உற்சாகத்தையும் வழங்கிய உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக ரோட்டரி கவர்னர் அருமை நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்ற தலைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி. மற்றும் அவர்கள் குழுவினருக்கு நினைவு பரிசு வழங்க கரூர் நெக்சிட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய செயலாளர் ரோட்டரி மாதவன் அவர்கள். என்ற தலைப்பில் பேசுவதற்கும் அக்ஷய பாத்திர அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் ரோட்டரி கே வடிவேல் அவர்களை அழைக்கிறேன். யாவரும் கேளே என்ற தமிழ் புலவனுடைய பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக விளங்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற ரோட்டரி பெருமக்களே, பெரியோர்களே, வணக்கம். மண்டினி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் தமிழ் நெறிப்படி இயங்குகின்ற ஒரு அமைப்பு நம்முடைய பெருங்காப்பியங்களிலே ஒன்றான மணிமேகலையிலே வருகின்ற அக்ஷய பாத்திரா என்ற பெயரிலே அமைந்த ஒரு சிறந்த அமைப்பிலே பணியாற்றுகிற, ஒரு நிர்வாக இயக்குநராக பணியாற்றுகிற பெருமைக்குரிய ஸ்ரீதர் வெங்கட் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற. அக்ஷய பாத்திரா வந்தார். முதல் 15 நிமிஷம் தான் வருவேன் அப்படின்னா 1.5 மணி நேரம் வந்தார் அக்ஷய பாத்திரால.
This is Sri Narayana Murthy, who is also patron of Akshaya Patra. He has been supporting us always in guidance. Akshaya Patra வந்து Best Social Enterprise of the Year Award கிடைச்சது 2008ல. President Obama campaignல இருந்து Akshaya Patra பத்தி அவருக்கு powerful demonstration of what's possible when people work together. And let me add a point: people work together in India. For the last 3 years, the Institute of Chartered Accountants of India has rated. I worked in IT for 10 years and I've been associated with Akshaya Patra last 1 year. Just going to tell them how things are happening, how should you scale up, what we do in industry. Thank you, Pastor. இன்று நான் அறிமுகத்தை விழுத்திருக்கிறேன். இவரை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. வணக்கத்திற்குரிய இலசை சுந்தரம் அவர்கள் 1946ஆம் ஆண்டு புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்து விட்டார். வல்லமை தாராய் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, சொட்டும் போவதற்கல்ல, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இன்று மகாகவி பாரதி பாடிய அந்த வரிகளுக்கு வண்ணம் கொடுப்பதைப் போல, வடிவம் கொடுப்பதைப் போல, இந்த சமுதாயம் நலமுடன் வாழ்வதற்காக தன்னை அர்ப்பணித்து சேவை செய்து கொண்டிருக்கிற ரோட்டரி சங்கத்தின் அமைப்பை சார்ந்த பெருமக்களே, ஆளுநர் மற்றும் அதன் பொறுப்பிலே இருக்கிற பெருமக்களே, உங்களெல்லாம்